சில கதைகள் மட்டும் காலத்தால் அழியாத கதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அது அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மையக்கரு ஒரு 100, 200 ஆண்டுகளாகியும் ரஷ்ய இலக்கியத்தினுடைய முக்கியமான எழுத்தாளர்கள் இன்னமும் தமிழ் பரப்பில் பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை இந்த ஒரு 50 ஆண்டுகள் கடந்தும் 100 ஆண்டுகள் கடந்தும் நாவல்களில் சிறுகதைகளை சில பேரை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எத்தனை முறை அவர்களை வாசித்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த கோர் வேல்யூ எந்த காலத்துக்கும் பொருந்தி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அவங்களெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ ஹென்ரியோடைய லாஸ்ட் லீஃப் அப்படிங்கிற ஒரு கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எதேச்சியாக 2 நாளைக்கு முன்னாடி என்ன காரணத்துக்காகன்னு தெரியல, எழுத்தாளர் போகன் சங்கர் அவருடைய ஃபேஸ்புக் பதிவில் எழுதியிருந்தார். அது எனக்கு அந்த பதிவு படித்த உடனே அந்த கதை ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அது காலேஜ் படிக்கிற டைமில் ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் மாரல் ஸ்டோரிக்காக படித்த ஒரு கதை அது. அந்த கதை ரொம்ப சிம்பிளாக பட்டுது. இப்போது போகன் சங்கர் அந்த கதையை பற்றின ஒரு குறிப்பு எழுதும்போது திருப்பி ஒரு டைம் படிக்கலாமே அப்படின்னு படித்து பார்த்தேன். என்ன மாதிரியான ஒரு கதை இல்லை அது. ஸோ அது ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி அந்த கதையை உங்களோட சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த கதை ரொம்ப சுருக்கமான கதையாக அப்படி சொல்லலாம், அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம். எப்படின்னா, இந்த கதை அமெரிக்காவினுடைய ஒரு கிரீன்விச் பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு தெருவில், ஒரு நெருக்கமான தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கதை. ரொம்ப வசதியெல்லாம் இல்லாமல் ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய 2 பெண் ஓவியர்களையும் ஒரு வயதான ஆண் ஓவியரை பற்றின ஒரு கதை. அப்போது அந்த வசதி குறைவாக எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய அவங்க அந்த வசதிக்கு ஏற்றாப்புல ஒரு தெருவில் வசிக்கிறாங்க. அந்த தெரு மிக பணக்காரர்களை அவங்கெல்லாம் பார்க்காத ஒரு தெரு. இந்த 2 பெண் கதாபாத்திரத்தில் ஒரு கதாபாத்திரம் என்னென்னா, நோய்வாய்ப்படுவாங்க, நிமோனியாவால் நோய்வாய்ப்படுவாங்க. அந்த நிமோனியாவை ஓ ஹென்றி எழுதியிருப்பார். அவன் ஒரு வயோதிகனை போல் இல்லாமல் ஒரு இளைஞனை போல் ஒரு மூர்க்கமான ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு தொனியில் எழுதியிருப்பார். அப்போ நிமோனியா அப்படிங்கிற அந்த நோய் அந்த காலகட்டத்தில் அந்த மக்களை எப்படியெல்லாம் பாதிச்சிருக்கு, வயசு வித்தியாசம் பார்க்காம இளையவங்க பெரியவங்க அப்படின்னு பார்க்காம எல்லாரையுமே ஒரு இளைஞன் எப்படி ரொம்ப மூர்க்கமாக, எப்படி தன்னுடைய அந்த இரத்த ஓட்டம் நல்லா துடிப்பாக இருக்கிற டைமில் எப்படி இருப்பானோ அப்படி அந்த நிமோனியா தயவுதாட்சியம் இல்லாமல் எல்லார் இடத்துலையும் பரவி இருக்கு அப்படிங்கிறத ஒரு பெர்சானிஃபை பண்ணி சொல்லியிருப்பார். மறைமுகமாக சொல்கிறது அது அந்த நோயினுடைய தன்மையை, அதனுடைய வேகத்தை அந்த இளைஞன் மேலே ஏற்றி வச்சு அப்படி சொல்கிறது. அப்படி அந்த பெண் பாதிக்கப்பட்டிருப்பாள். அப்போ அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் தன்னுடைய அந்த அறையில் உட்காந்து ஒரு ஜன்னலில் உட்காந்து எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செங்கல்களுக்கு இடையே இடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொடி அவள் உட்காந்து டெய்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ தனக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர் கூட தன்னோடு இருக்கக்கூடிய சூன்னு சொல்லக்கூடிய தோழியிட்ட அந்த மருத்துவர் சொல்லிட்டு போனார், 10ல் 1% தான் அவள் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது அவளுக்கு நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரி ஆயிரும். என்னடா இது, இந்த டாக்டர் எப்படி சொல்கிறாரு, இதுக்கு எதுவும் மருத்துவமே இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எவ்வளவோ பேர் வயதானவர்கள்லாம் உயிர் போகக்கூடிய நபர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ வயது குறைவில் இவ ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு மனக்கஷ்டம் அவளுக்கு இருக்கும். அந்த மருத்துவர் எப்படியும் தான் இறந்து போயிடுவாருன்னு தான் சொல்லியிருப்பாருன்றது இவளுக்கு சூசகமாக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவளுக்கு தெரியும். அவள் சொல்லுவா தன் தோழியிடத்தில், நான் இறந்து போயிடுவேன்னு தானே மருத்துவர் சொன்னார், எனக்கு தெரியும், எனக்கு மனசில் 2-3 நாளைக்கு முன்னாடியே எனக்கு பட்டுச்சு. அந்த எதிரில் இருக்க பற்றியா அந்த கல் மேலே இருக்கிற கொடி படர்ந்துருக்குல்ல, அது ஒவ்வொரு நாளும் ஒரு இலை கீழே உதிர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு இலை உதிரும் பொழுதும் என்னுடைய வாழ்நாள் முடிய போகுது அப்படிங்கிறத எனக்கு அது பிரதிபலிக்குது. மொத்தமாக அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த இலை கடைசி இலை உதிரும் பொழுது நானும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன் தோழியத்தில் சொல்லும்போது, இடைச்சி அப்படிலாம் சொல்லாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், நீ உயிர் பொழைச்சிக்குவேன்னு தான் சொல்கிறாரு. ஒரு பங்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அது ஒரு பெரிய விஷயம் தானே. உனக்கு நான் போயிட்டு ஒயினும் இறைச்சியினுடைய சூப்பும் செய்கிறதுக்காக இறைச்சியும் போய் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஓவியத்தை அந்த தோழி அவளும் ஓவியராக இருக்கும் பொழுது
கீழ் வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு முதியவர், அவரும் ஒரு ஓவியர். அவர் என்ன எப்படிப்பட்ட அந்த கதாபாத்திரத்தில் ஓஎன்றி குறிப்பிடும் பொழுது, அந்த முதியவர் தன்னுடைய வயதுகளுடைய இறுதியில் இருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் தான் ஒரு மாஸ்டர் பீஸை வந்து உருவாக்கவே இல்லை. அந்த ஒரு மாஸ்டர் பீஸ் ஒரு மனுஷனுக்கு உருவாக்கணுன்றது எந்த மொமெண்ட்டில் வேணாலும் உருவாகலாம். ஆனால் நான் இன்னும் அந்த மாஸ்டர் பீஸை வந்து உருவாக்கவே இல்லை அந்த நபர். தானும் என்னென்னவோ பண்ணுறாரு. ஒரு மாடலாக அவர் உட்கார்ந்தது, ஒரு மாடலாக உட்கார வச்சு சில நபர்களை வரைஞ்சது அப்படிங்கிறத தவிர ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் அவர் வந்து செய்யவே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. ஒரு கலைஞனுக்கு வந்து இந்த நிலை எப்போவுமே இருக்கும். அது எந்த வகையான கலைஞனாக இருந்தாலுமே தனக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற அந்த நிலையை அவன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொடுப்பான்ல, அது வந்து எப்போ வேணால் கொடுப்பான். எப்போ கொடுப்பான்னு தெரியாது. சில பேர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு உச்ச நிலையை வந்து அடைவாங்க அந்த கலையில். சில பேர் தன் வாழ்நாள் முழுக்கும் அந்த கலையை வந்து அந்த உச்சநிலையை அடைவதற்காக தேடி 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 அலைஞ்சு கடைசி வரைக்கும் அது அந்த நிலையை அடையாமையே இறந்து போகக்கூடிய நம்ம மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அப்படியான ஒரு கேரக்டராக அந்த பெரியவருடைய கேரக்டரை வச்சுருப்பாங்க. இப்போ சூ என்ன பண்ணுறான்னா, அவரை உட்கார வச்சு ஒரு மாடல் ஆர்ட் வந்து பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறான். அப்படி தயார் பண்ணும்பொழுது அந்த பெரியவருக்குள்ளே நிறைய யோசனைகள் எல்லாம் ஓடும். நாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று கொடுக்கலையே அப்படின்னு. அப்போது அந்த பெண் இடத்துல அவர் சந்திக்கும் பொழுது, நோய்வாய்ப்பட்டு அந்த பெண்ணை சந்திக்கும் பொழுது அந்த பெண் சொல்லுவாள், இந்த இலை ஒன்று ஒன்றா உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, அது கடைசியாக உதிர்ந்து முடியும் பொழுது நானும் வந்து இறந்துருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் பொழுது அவருக்கு பயங்கர கோபம் வரும். என்ன சூ, அவள் என்ன எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறா, அவளுக்கு நம்பிக்கை இல்லாது, நீ அவள்கிட்ட பேசி புரிய வைக்க மாட்டியா அப்படின்னு வந்து மிகுந்த ஒரு கோபம் அடைவார். அப்போ அந்த பெரியவர் உள்ளுக்குள்ளே என்ன நினைச்சாரு, என்ன பண்ணுவார் அப்படின்னு பண்ணாருன்னு தெரியல. எல்லாரையும் ஊரில் இருக்கக்கூடிய நிமோனியா வந்து ஊரில் இருக்க எல்லாரையுமே பாதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன இந்த நிமோனியா இன்னும் பாதிக்கவே இல்லையே அப்படின்னு அவர் தனக்குள்ளே யோசிக்க ஆரம்பிப்பார். அப்போ இந்த பெரியவர் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டவர் அந்த மாடலாக இருந்துட்டு அவர் தன் வேலையை பார்க்க போயிடுவார். அப்போ தினமும் அந்த பெண் அந்த ஜன்னலின் வழியாக அந்த இலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு இலையாக உதிர்ந்து உதிர்ந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த கடைசி இலை மட்டும் உதிரவே இல்லை, அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. தானும் ஒவ்வொரு நாளும் பார்க்குறா, அந்த இலையினுடைய அந்த நிறம் வந்து அந்த மடிப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஓகே, இது விழப்போகுது, நாமளும் போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த இலை விழாமல் அப்படியே இருக்கிறத அவள் பார்க்குறான். இவளும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் உடல் தேறி வரக்கூடிய நிலை வர மாதிரி இருக்குது. மருத்துவர் வந்து பரிசோதிக்கிறாரு. 10க்கு 5% அவள் தேறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பராமரிப்போம், நல்ல உணவும் அவளுக்கு கொடுத்தோம்னா அவள் தேறிடுவா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோழிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது. அப்போ தானும் ஓரளவுக்கு நல்ல விதமாக தேறி தேறி வந்துக்கிட்டே இருக்கிறா. நான் வந்து உயிர் பொழைச்சிருவேன்னு நினைக்கிறேன், அந்த இலையும் விழவே இல்லை, நானும் உயிர் பொழைச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அப்போது அந்த பெண் தோழி சூ சொல்லுவாள், நம் கீழ் வீட்டில் இருந்த அந்த முதியவர் 2 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்னோடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமும் ஒரு அமைதியும் அந்த இடத்துல நிலவும். என்னடா இது அப்படின்னு. அப்போது எப்படி அந்த இலை கடைசி இலை விழவே இல்லை, உதிரவே இல்லை அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஓ ஹென்றி வந்து சஸ்பென்ஸாகவே முடிச்சுட்ருவார். என்ன அப்படின்னா, அந்த இலை ஒரிஜினல் இலை இருந்த அந்த இடத்துல அந்த கடைசி இலை இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியத்தை அந்த இடத்துல வரைஞ்சி வச்சுட்டு அவர் வந்துடுவார். அந்த ஓவியத்தை வரைஞ்சி வச்சுட்டு அந்த பனியிலையும் மழையிலையும் அவர் நினைஞ்சு வந்ததுனால அவருக்கு நிமோனியா ஏற்பட்டு தான் அவர் இறந்து போயிருப்பார். ஆக அந்த மனிதருடைய மாஸ்டர் பீஸ் என்பது அப்போது தான் வெளிப்படும். அப்போது அந்த உண்மை இருக்குல்ல, அந்த மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது அங்கே தான் புரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த பெண் உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த மனிதனுடைய அந்த மாஸ்டர் பீஸ் தான் ஒரு காரணம் அப்படின்னு அந்த கதையை வந்து ஓ ஹென்றி முடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட அந்த மனிதர் ஏன் இறந்து போனார், எப்படி இறந்து போனார்ன்றத சொல்லியிருக்க மாட்டார். சூசகமாக நாமளே அது புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் விட்டு போயிருப்பார். இந்த கதை ரொம்ப ஒரு அனலிட்டிக்கலாக ரொம்ப அற்புதமான ஒரு கதை, ரொம்ப சின்னதான ஒரு கதை. அப்போ ஒரு கலையின் மீது இருக்கக்கூடிய ஒருவனுடைய தாகம், அந்த கலையின் மீது இருக்கக்கூடிய ஒருவனுடைய அந்த ஆசை, அவனுடைய உச்சகட்ட படைப்பு என்பது எந்த நேரத்திலையும் வெளிப்படலாம் அப்படிங்கிற அவனுடைய நம்பிக்கை, இது எல்லாம் ஒரு கலைஞனுக்கு தான் உண்டு அப்படின்னு நம்ம இந்த கதையின் மூலிமா வந்து புரிஞ்சிக்க முடியும். அது எந்த கலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவனை ஒருத்தன் உண்மையாக அந்த கலையை விரும்பும்போது அவருடைய மாஸ்டர் பீஸான ஒர்க் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்படும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த கதையின் மூலியமாக. ஆக அந்த உயிர் இழக்க போகிறா அப்படிங்கிற அந்த பெண் அந்த இலை உதிரவே இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தனக்குள்ளே தானும் உயிர் பொழைச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தனக்குள்ளே வளரும்ல,
அந்த நம்பிக்கையை ஒருத்தனுடைய கலை வந்து கொடுத்துருக்கணும் பொழுது, அந்த கலை சாகாவரம் பெற்றுடுது தானே. அந்த கலைஞன் வேணால் இறந்து போயிடலாம், அந்த கலை வந்து சாகாவரம் பெற்றுடுது, அந்த கலைக்கு இறப்பே இல்லாமல் போயிடுதில்ல. அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து இந்த இடத்துல விதைக்கிறத இந்த கதையினுடைய மிக முக்கியமான அம்சமாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் இந்த கதையை வாசித்து பாருங்கள். நான் சொன்னதை விட அந்த கதையை வாசிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும். மீண்டும் வேறொரு கதையில் நம்ம சந்திப்போம். நன்றி.